ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு தெரிந்தவை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷனை எப்படி ஹைட் பண்ணுறது. ஸோ நம்ம போன வீடியோவில் ஆப்ஸ் லாக்கை பயன்படுத்தி வீடியோஸையும் இமேஜஸையும் எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறதுன்றதை பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம். ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைல்லே தான் இருக்கும். யாராவது பார்க்கலாம், அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அந்த ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷனையே எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது, அதாவது உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து எப்படி மறைத்து வைப்பதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே ப்ரொடெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மேஜிக்குன்னு கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா தொப்பி போட்ட மாதிரி மேஜிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட் ஆப்ஸ் லாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஹைட் ஆப்ஸ் லாக் ஐகான் ஃப்ரம் ஹோம், அதாவது உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இந்த ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷனை வந்து ஹைட் பண்ணி வைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபியில் நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் ஹெச்டிடிபியில் போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா DOMOBILE.com/appslockன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது போல் நீங்கள் போய் யூஆர்எல்லில் டைப் பண்ணி இந்த ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையே உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா செகண்ட் ஒன் பயன்படுத்திக்கலாம். அதாவது நீங்கள் கால் பண்ணுறீங்க இல்லையா, டயல் பேட், அதில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பரை டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற மாதிரி வரும். ஸோ இது போல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டுமே இந்த ஆப்ஸ் லாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் யாராலேயோ. ஸோ மற்றபடி அந்த ஆப்ஸ் லாக்கை பார்க்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு மேலே ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் லாக்கு ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். அது அந்த மாதிரி வந்ததுனாலே இந்த ஹைட் ஆப்ஸ் லாக் சிஸ்டமை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்துன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜையாக காமிக்கிறேன். அதில் அந்த அப்ளிகேஷன் இருக்காது. ஸோ இதுதான் முதல் பேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முதல் பேஜை பாருங்கள், அந்த ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷன் இருக்காது. ஸோ இது ரெண்டாவது பேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணாவது பேஜ். இது கடைசி பேஜ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷனை இல்லை, ஏன்னா நம்ம அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே, இந்த ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷனை நாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் லாக் அப்ளிகேஷனுக்குள்ளே அந்த டயல் பேடில் டயல் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா *1234 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த நம்பர் போட்டால் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அது ஏன்னா ஆக்சுவலி அந்த நம்பர் வந்து ****12345#** இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்ஸ் லாக்கை ஹைட் பண்ண ஆப்ஸ் லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான கோட் நம்பர். அதாவது ### லாஸ்ட்டில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே உல்ட்டாவாக ஃப்ரண்டில் போடணும். அதாவது *#*#12345 அதை அப்படியே உல்ட்டாவாக ##*ன்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் டயல் பண்ணணும். டயல் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்டில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஸ் லாக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ் லாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் சரி, மற்றவங்க யாராவது பார்த்தாங்கன்னா கூட அந்த போல் ஒரு அப்ளிகேஷனே உங்களதில் இருக்கிறது தெரியாது யாருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணுமா, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.